சமூக நீதி வரலாற்றில் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு இடம் உண்டு. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 1927 முத்தையா முதலியார் அவர்கள் பத்திரப்பதிவு துறையில் அமைச்சராக இருந்தபோது அப்போதான் முதல் முறையாக ஒரு அரசாணை நிறைவேற்றப்பட்டது. அதுதான் கம்யூனல் ஜீவோ என்று சொல்லப்படுகிற அந்த தொடக்கம். அந்த கம்யூனல் ஜீவோ 1947 சுதந்திரம் பெற்று 1950 அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த உடனே ஒரு சில மாதங்களிலேயே தமிழகத்திலிருந்து இருவர் இந்த இடஒதுக்கீடு கம்யூனல் ஜீவோவை எடுத்து வழக்கு தொடுத்தார்கள். ஒருவர் செண்பகம் துரைராஜன், இன்னொன்று CR சீனிவாசன். ஒருவர் மருத்துவக் கல்லூரி மாணவர், ஒருத்தர் பொறியியல் கல்லூரி மாணவர். இந்த இருவர் தொடுத்த வழக்குகளுக்கும் அதில் அந்த வழக்கில் ஆஜரானவர் அரசமைப்பு சட்ட அந்த வரைவு அந்த பணியில் இருந்தவர், அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்தவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவர் அந்த வழக்கில் வாதாடி கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது, உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியது. அப்பொழுது குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. தமிழகத்திலே தந்தை பெரியார் திருச்சியிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். மாணவர்கள் போராடினார்கள். திராவிட நாடு இதழிலே அண்ணா கட்டுரை எழுதினார். நிறைய தமிழகத்திலே கொந்தளிப்பான சூழ்நிலை இருந்தது. தமிழகத்தில் நிலவிய கொந்தளிப்பான சூழ்நிலையை பண்டித நேரு அவரிடம் விவாதித்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலே சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு சலுகையை நாங்கள் பெற்று வருகிறோம், அதை பறிக்கிற வகையில் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது என்று சொன்னபோது அன்றைய அரசியல் நிர்ணய சபையில் 1952 முந்தி அதில் முதல் திருத்தம் அரசமைப்பு சட்டம் வந்த 6 மாதங்களில் முதல் திருத்தத்தை பண்டிதர் நேரு அவர்கள் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு சமூக நீதி கிடைப்பதற்கு அந்த முதல் திருத்தத்தின் மூலம் ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்திய பெருமை அன்றைக்கு இருந்த பண்டிதர் நேரு அவர்களுக்கு உண்டு. அதற்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார், அதை செய்ய வலியுறுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனால்தான் காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற நூலிலே முதல் திருத்தத்தின் மூலவர்கள் என்று இந்த மூவரையும் நான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். அதை விரிவாக அந்த புத்தகத்திலே நான் பதிவு செய்தேன். அதில் பின்னால் அந்த காங்கிரஸ் கட்சியினர் எடுத்த பங்களிப்பை அண்ணா அவர்கள் பாராட்டி பேசியது, பேராசிரியர் அன்பழகன் அப்படி எல்லாவற்றையுமே நான் பதிவு செய்தேன். அது ஒரு கட்டம். அதுக்கு பிறகு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் சமீப காலமாக சில ஆண்டுகளாக தலைவர் ராகுல் காந்தியினுடைய பங்களிப்பு, அவருடைய தலைமை வலிமை பெற பெற காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளிலே நிறைய மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இன்னைக்கு அருமை நண்பர் சுவாமிநாதன் பேசினார். தாராளமயமாக்கல் கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை, அந்நிய முதலீடு, இப்படி ஒரு திசையில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலம், நரசிம்மராவ் ஆட்சி காலம், இதெல்லாம் அந்த திசையில் தான் காங்கிரஸ் கட்சி பயணித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பொருளாதார கொள்கையை தலைவர் ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்கிறாரா என்றால் நான் அறிந்தவரை அதில் அவருக்கு முழுமையான ஈடுபாடு கிடையாது. எந்த கொள்கையாக இருந்தாலும் இந்தியாவுக்கு ஏற்ற கொள்கையாக அது இருக்க வேண்டும். உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், கேட் ஏற்றிருக்கலாம், WTO ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு ஏற்ற பொருளாதார கொள்கையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கிறது. அப்படித்தான் இந்த சமூக நீதி விஷயத்தில் கூட இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் அந்த பகுதியை மட்டும் நான் சொல்லுகிறேன். அந்த சமூக நீதி என்ற தலைப்பில் தேசம் தழுவிய, நாடு தழுவிய சமூக பொருளாதார மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை காங்கிரஸ் கட்சி நடத்தும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நடத்தும்.
ஜாதிகள், பொருளாதார நிலைமைகள் கணக்கெடுக்கப்பட்டு இந்த தரவுகளின் அடிப்படையில் உறுதியான நடவடிக்கைகள் வலுவாக எடுக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, பட்டியலினத்தவர், பழங்குடிகள், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 50% மேல் இருக்கக்கூடாது, இந்த இந்திரா சகானி வழக்கின் அடிப்படையில் என்ற வரம்பை அதிகரிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்படும் சொல்றார். இந்த ரெண்டு விஷயம் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் கடந்த கால காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு முற்போக்கு சிந்தனை கொண்டவராக இருந்தாலும் ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல், புருஷோத்தம் தாஸ் தாண்டன் போன்றவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே நேருவினுடைய கொள்கைகளை, நேருவினுடைய முற்போக்கான சிந்தனைகளுக்கு எதிராகவே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் புருஷோத்தம் தாஸ் தாண்டன் வந்து காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிற சூழ்நிலை வந்தபோது அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தால் நான் காங்கிரஸ் பிரதமர் பதவியே நான் விலகிவிடுவேன், அவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது, அவரோடு இணைந்து என்னால் பணியாற்ற முடியாது என்றெல்லாம் நேரு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அவர் பதவி விட்டு புருஷோத்தம் தாஸ் தாண்டன் போனார். அப்படி காங்கிரஸ் வந்து அன்றைக்கு இருந்த சமூக அமைப்பு, அன்றைக்கு இருந்த மைண்ட் செட், முற்போக்கு சிந்தனை என்பது அந்த அளவுக்கு தான் இருந்தது காங்கிரஸ் கட்சிக்குள்ள. அதனால தான் அம்பேத்கரோட கருத்தில் ஒத்து போனாலும் பண்டித நேரு அவர்கள் அந்த இந்து சட்ட அந்த தொகுப்பை, இந்து கோட் பில்லை அவரால் நிறைவேற்ற முடியல. நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அந்த கருத்தொற்றுமை இல்லை. அதற்கு பிறகு அவர் அமைச்சரவை விட்டு அம்பேத்கர் விலகுகிறார். அதற்கு பிறகு அதே சட்ட தொகுப்பை 5 பகுதிகளாக பிரித்து 55-56 பண்டித நேரு நிறைவேற்றினார். அம்பேத்கர் கனவை நிறைவேற்றினார். ஆக இப்படி ஒவ்வொரு கட்டமாகத்தான் இந்த சமூக நீதி பயணம் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு நண்பர் தியாகு ஒரு கருத்தை சொன்னார். பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றம் அதை வந்து ஸ்டே பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்ன, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியும் இந்த விஷயத்தில் ஒத்த கருத்துள்ள இயக்கமாக ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியா முழுமைக்கும் ஒரு சென்சஸோடு சேர்த்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இப்போ வந்து பீகாரில் நடத்துனது சென்சஸ் இல்லை, அது ஒன்லி சர்வே, சோஷியோ எக்கனாமிக் சர்வே, அது சென்சஸ் அல்ல என்ற ஒரு சர்ச்சையெல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பை சென்சஸ் எடுக்கிறப்போ இதையும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் கூட நிறைவேற்றியிருக்காங்க. நாங்களும் அந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறோம். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு சர்வே நடத்தி, ஒவ்வொரு மாநிலத்திலும் வழக்குகள் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு போய் புல்லிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி ஆகிவிடக்கூடாது. ஒரு யூனிஃபார்மிட்டியாக எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து சென்சஸ் நடத்துகிற சென்சஸ் ஆக்ட் 1948 படி அந்த உரிமை மத்திய அரசுக்கு இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் தான் அதை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் கோருகிறது, திமுகவும் கோருகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிறது. இப்போ பீகாரில் கூட நிதிஷ்குமார் அதுக்கு ஆதரவாக இருப்பார். அங்கே இருக்கிற பிஜேபி அது ஏற்றுக்கொள்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே ஒன்றிய பாஜக அரசு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இல்லை. அது எடுக்கிற முயற்சி எந்த அளவுக்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற புதிய பாராளுமன்றம் எதிர்கட்சிகளுடைய முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிற வேளையில் அதற்கான குரலை தலைவர் ராகுல் காந்தி நிச்சயம் அதிகமாக இதை பற்றி பேசுகிறார். அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான நமக்கு ஒரு ஆதரவு என்பது. அவர் எங்கே போனாலும் இந்த கேஸ்ட் சென்சஸ், ஏன்னா இந்த கம்யூனல் போலரைசேஷன், அதாவது அன்னைக்கு கூட விபி சிங் அவர்கள் மண்டல் குழு பரிந்துரை நிறைவேற்ற முனைந்த போது அந்த அயோத்தி இஷ்யூவில் கம்யூனல் போலரைசேஷனை பாஜக
அந்த முயற்சியை தடுப்பதற்காக அன்றைக்கு மண்டல் கமிஷன் அந்த அறிக்கையை நிறைவேற்ற விபி சிங் எடுத்த முயற்சி அன்றைக்கு அந்த அரசே கவிழக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. ஆக இந்த நிலையில் மக்களை மத ரீதியாக அணிதிரட்டுகிற இந்த காலகட்டத்தில் நாம் இந்த முயற்சியில் ஈடுபடணும். நண்பர் தியாகு சொன்னார், சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள், கிளாஸஸ் என்று தான் இருக்கே தவிர கேஸ்ட் இல்லை. கேஸ்ட்டை வந்து இந்த பேக்வேர்டு ஆணையம் தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். எந்தெந்த ஜாதி பின்தங்கிய நிலையில் இருப்பது என்பதை அந்தந்த மாநில பேக்வேர்ட் கமிஷன் முடிவு பண்ண வேண்டும் என்பது இப்போ நடைமுறையில் இருக்கிறது. கடந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிற போது, அமித்ஷா பேசுகிற போது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது பகிரங்கமாக அமித்ஷா பேசினார். அப்பொழுது நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கருத்துக்களை நாங்கள் வலிமையாக கூறினோம். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்து மதத்தில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயத்தினரை பேக்வேர்ட் கமிஷன் அடையாளம் காட்டுகிற ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதைப் போல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த மதத்தில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க முடியும். அப்படித்தான் வழங்குகிறார்களே தவிர மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை என்று சொன்னாலும் அவர்கள் இஸ்லாமியர்களை ஐசோலேட் பண்ணுறதுக்கு, ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களை இடஒதுக்கீடு வழங்குகிறார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை, எவ்வளவு விளைவுகள், கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை பாஜகவில் மோடியும் அமித்ஷாவும் கடந்த தேர்தலில் செய்தார்கள். ஆனால் மக்கள் ஏதோ ஓரளவுக்கு இன்றைக்கு பாடம் பூட்டி இருக்கிறார்கள். அந்த பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை. தெளிவாக தெரியும், மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் திரும்ப திரும்ப நாங்கள் ஏதோ மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குகிறோம். காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கையை போல இருக்கிறது காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை. எவ்வளவு விஷமத்தனமான பிரச்சாரம்! இவ்வளவு கீழ்த்தரமான, மிக மிக கீழ்த்தரமான பிரச்சாரம் செய்தும் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதனால் நமக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. வரும் காலங்களே கடந்த மக்களவை கூட்டத்தை நாம் பார்த்தோம். ராகுல் காந்தி உரையாற்றியதையும் பார்த்தோம். அந்த உரையாற்றும் போது மோடியினுடைய முகம் என்ன பாடுபட்டது என்பதையும் நாம் பார்த்தோம். மக்கள் பார்க்குறாங்க. இப்போ எல்லாம் ஒளிவு இல்லாமல் தொலைக்காட்சியில் தெரிகிறது அவங்க எந்த நிலையில் அதை எதிர்கொண்டாங்க. ஒரு அமித்ஷா எவ்வளவு பதட்டப்பட்டார், ராகுல் காந்தி எவ்வளவு அது ஒரு இயல்பாக அந்த உரையை அவர் எப்படி நிகழ்த்தினார், அதெல்லாம் பார்க்குறப்போ இந்த நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நாம் 40 உறுப்பினர்கள் இருக்கிறோம். நிச்சயமாக தேசிய அளவில் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலமே நமக்கு பின்தங்கிய சமுதாயத்தினர், தந்தை பெரியார் அதுதான் சொன்னார், ஜாதி எல்லா தலைகளையும் எண்ணி அதற்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு தான் பெரியாருடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதன் மூலம் சமூக நீதி நிலைநாட்டப்படும். அதற்கு காங்கிரஸ் கட்சி முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.